அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் யா முகல்லிபல் குலூப் சபித் கல்வி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்த உடனே அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடியது தான் மனித மூளை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா கூட அதில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஒரு வாயிலேயே நம்மளுடைய மூளை கணிச்சு சொல்லிடும். முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சியாச்சும் செய்யும், அதில் என்னென்ன போட்டிருக்காங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியது தான் அல்லாஹ்தாலா நம்மளுடைய மூளையை படைச்சிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த மனித மூளை தான் எப்படி உருவானோம் அப்படிங்கிறதையும் சிந்திச்சிச்சு. இதற்கான பதிலை அல்லாஹ்தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, வலக்கது ஹலக்கனல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், முதல் மனிதனை களிமண்ணின் மூலச்சத்திலிருந்து திட்டமாக நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றான். இதனுடைய பொருள் என்ன? முதல் மனுஷன் நேரடியாக மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான் அப்படிங்கிறதும், மேலும் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் மறைமுகமாக மண்ணிலிருந்து தான் பிறக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேலும் இந்த விஷயத்த அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மண்ணால் ஆனவ மனுஷன் என்பதற்கு மனித உடல்ல அங்கம் வகிக்கக்கூடிய மண்ணின் மூலச்சத்துக்கள் சான்றாக இருக்கு. 70 கிலோகிராம் எடையுள்ள ஒரு சராசரி மனிதனுடைய உடல்ல விஞ்ஞான முறையில பகுப்பாய்வு செஞ்சப்போ உடலின் மூலப்பொருட்கள் துல்லியமாக கண்டறியப்பட்டுச்சு. மண்ணால் படைக்கப்பட்டவன் மனுஷன் அப்படிங்கிற இந்த திருக்குர்ஆன் வசனத்தை அறிவியல் உலகம் மெய்ப்படுத்துச்சு. ஜான் ஹன்ஸ்லே எழுதின கிளாரண்டன் பதிப்பகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால் தி எலிமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த 3வது பதிப்பகத்தில் சேர்த்து 1998 வெளியானுச்சு. இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த மனித உடலினுடைய மூலப்பொருட்கள் பற்றிய ஆய்வு தகவலை இப்போ பார்க்கலாம். ஆக்சிஜன் 43 கிலோகிராம், கார்பன் 16 கிலோகிராம், ஹைட்ரஜன் 7 கிலோகிராம், நைட்ரஜன் 1.8 கிலோகிராம், கால்சியம் 1.0 கிலோகிராம், பாஸ்பரஸ் 780 கிராம், பொட்டாசியம் 140 கிராம், சோடியம் 100 கிராம், குளோரின் 95 கிராம், மக்னீசியம் 19 கிராம், இரும்பு 4.2 கிலோகிராம், ஃப்ளூரின் 2.6 கிராம், துத்தாநாகம் 2.3 கிராம், சிலிகான் 1.0 கிராம், தாமிரம் 22 மில்லிகிராம், அலுமினியம் 60 மில்லிகிராம், காட்மியம் 50 மில்லிகிராம், சேரியம் 40 மில்லிகிராம், பேரியம் 22 மில்லிகிராம், அயோடின் 20 மில்லிகிராம், தகரம் 20 மில்லிகிராம், டைட்டானியம் 20 மில்லிகிராம், போரான் 18 மில்லிகிராம், நிக்கல் 15 மில்லிகிராம், செலினியம் 15 மில்லிகிராம், குரோமியம் 14 மில்லிகிராம், மெக்னீசியம் 12 மில்லிகிராம், ஆர்சனிக் 7 மில்லிகிராம், லித்தியம் 7 மில்லிகிராம், செசியம் 6 மில்லிகிராம், பாதரசம் 6 மில்லிகிராம், ஜெர்மானியம் 5 மில்லிகிராம், மாலப்டினம் 5 மில்லிகிராம், கோபால்ட் 3 மில்லிகிராம், ஆன்டிமனி 2 மில்லிகிராம், வெள்ளி 2 மில்லிகிராம், நியோபியம் 1.5 மில்லிகிராம், சிர்கோனியம் 1 மில்லிகிராம், லத்தீனியம் 0.8 மில்லிகிராம், காலியம் 0.7 மில்லிகிராம், டெலூரியம் 0.7 மில்லிகிராம், இட்ரியம் 0.6 மில்லிகிராம், பிஸ்மத் 0.5 மில்லிகிராம், தால்வியம் 0.5 மில்லிகிராம், இண்டியம் 0.4 மில்லிகிராம், வானடியம் 0.11 மில்லிகிராம், தோரியம் 0.1 மில்லிகிராம், யுரேனியம் 0.1 மில்லிகிராம், சமாரியம் 50 இம்யூகிராம், டாங்ஸ்டன் 20 இம்யூகிராம். மனித உடலோட மூலப்பொருட்களாக உள்ள இந்த 58 தனிமங்களில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் போன்ற வாயுகளை தவிர்த்துட்டு மற்ற தனிமங்கள் அனைத்துமே மண்ணிலிருந்து கிடைச்சது. மேலும் அது மீண்டும் மண்ணோடு கலக்கக்கூடியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம். உடல் இப்படிப்பட்ட தனிமங்களால் ஆனதன் விளைவாகத்தான் நமக்கு இந்த மாதிரியான தனிமங்களினுடைய சத்து அளவு குறையும் பொழுது நமக்கு சத்து குறைபாடு வருது. அதனால நம்ம தனிமங்கள் எந்த சத்து குறைவாக இருக்கோ, அந்த சத்து எந்த உணவில் அதிகமாக இருக்கோ அதை நம்ம உணவாக உட்கொள்கிறோம். மீண்டும் நமக்கு அந்த தனிமத்தினுடைய சத்து நம்மளுடைய உடலில் அதிகரிக்குது. சுபஹானல்லாஹ். நாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டு மீண்டும் மண்ணுக்குள் புதைக்கப்படுவோம் என்பதை ஒரு வசனத்தில் நமக்கு நினைவூட்டிய வந்த ரஹ்மானுக்கு மறக்காமல் மண்ணோடு மண்ணாவதற்கு முன்பாக மன்னிப்பு தேட ரஹ்மான் நமக்கு உதவி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.